கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து தேவனை நோக்கி பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாம் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை அக்னியப்பாசி அடையாளத்தோடு பெற்றிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்னும் பரிசுத்தம் அடைய வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைந்து அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு சொல்ல நாம் தகுதியாக வேண்டும். இந்த நாட்களிலே உலகத்தில் நடக்கிறதான எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், கண்டிருக்கிறீர்கள், எல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. வசனம் அழகாக சொல்லுகிறது, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்துல நீங்கள் காத்திருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வீர்களே ஆனால் சத்துருவானவன் உங்களுடைய வாழ்க்கையில வந்து இனி எந்த தடையும் இல்லாமல், எந்த தடையும் போட முடியாமல், எந்த ஒரு பிரச்சனைகளையோ பொருளாதார போராட்டங்களையோ குடும்பத்துக்குள்ளான பிரச்சனைகளையோ சமாதான கேடுகளையோ கொண்டு வராமல் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பாராக. இந்த வசனத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.